2020 ஆண்டு முடிய போகுது. எல்லாரும் டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸை ரொம்ப அழகாக கொண்டாடிட்டு இருக்காங்க. என்னுடைய பிறப்பை இந்த மக்கள் எல்லாரும் ரொம்ப அழகாக கொண்டாடிட்டு சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. குடும்பமாக எல்லாரும் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையானே கிறிஸ்மஸ்னால் என்னது? இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை காணணும். எப்படி இந்த மக்கள் எல்லாரும் இருளில் இருக்கிற மக்களை வெளிச்சத்தில் கொண்டாட வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். காட்சி 1. நான் இப்போ இதே கோலமாக போனால், ஏசுநாதரா போனால் கண்டிப்பாக என்ன ஏற்றுக்குவாங்க. இப்படி இல்லாமல் ஒரு ஏழையா, தேவையற்றவனா, தேவை உள்ளவனா அவங்கள போய் சந்திக்கிறேன். எப்படி என்னை ஏற்றுக்கொள்கிறாங்கன்னு பார்ப்போம். சோஃபி சொல்லுங்க. சர்ச் முடிச்சு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அப்புறம் இன்னைக்கு என்ன கிறிஸ்மஸ், என்ன பிளானு, என்ன மெனு, காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட், என்ன லஞ்ச்? ஆக்சுவலாக என்ன புதுசாக என்கிட்ட கேட்குறீங்க? எப்போவுமே நீங்கள் தானே சொல்லுவீங்க, சொல்லுங்க. சார், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி மட்டன் கிரேவி பண்ணிவிடு. லஞ்ச் வந்து மட்டன் பிரியாணி 65, அப்புறமா வஞ்சிரம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிடு. ப்ரான் வந்து நல்லா இஞ்சி போட்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா பெப்பர்லாம் போட்டு நல்லா ஒரு தவா ஃப்ரை பண்ணிவிடு. அப்புறம் வேறு என்ன பண்ணலாம்? அதான் எல்லா ஜீவனையும் சொல்லிட்டீங்களே, வேற என்ன இருக்குது செய்யறதுக்கு? வேற ஐயா, நைட்டு டின்னருக்கு என்ன பிளான் பண்ணலாம்? ஐயா வீட்டில் யாரா இருக்கீங்களா? மதியானம் மீறது என்ன பண்ணுறது? அதே நைட்டுக்கு வச்சுக்குவோம். நீ செய்கிறது ஒரு வேளை சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம், நைட்டுக்கு வேறையா? நைட்டுக்கு வேணா ரெஸ்டாரண்ட் எங்கேயா போயிடுவோம் நம்ம. சரி, ஓகேங்க. யாரோ கதவு தட்டிட்டு இருக்காங்க, என்னன்னு பாருங்க. நீ போய் பாருமா. நீங்க கொடுத்த லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்றதுக்கே ஒரு நாள் ஆயிடும். நீங்களே போய் பாருங்க. ஓகே, நான் போய் பார்க்குறேன். சொல்லுங்கப்பா, யார் பண்ணீங்க? ஐயா, நான் சாப்பிட்டு 4 நாள் ஆகுது ஐயா. ஏதாவது சாப்பாடு இருந்தேன்னா கொடுங்க ஐயா, ரொம்ப பசிக்குது ஐயா. உன்னை பார்த்தா அப்படி தெரியலையேப்பா, 4 நாள் சாப்பிட்ட மாதிரி தெரியலையே. சாப்பிடாத ஐயா, மாதிரி. உண்மையிலே 4 நாளாக சாப்பிடாம இருக்கேன் ஐயா. ஏதாவது சாப்பாடு இருந்தேன்னா கொடுங்க ஐயா, ரொம்ப பசிக்குதுங்க ஐயா. சரி இருப்பா, ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். சரிங்க. யாரோ பசியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏதாவது இருக்கா வீட்டில் சாப்பிட்றது? யாரும் இருக்கா? இல்லைங்க, இப்போதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சரி, என்ன பண்ண, காசு கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். எதனா கொடுங்க. 10 ரூபா கொடுங்க, அதிகமாக கொடுத்துடாதீங்க. அடுத்த வாரம் நியூ இயர் வேற வருது. ₹10 இருக்கு, இது வச்சு ஏதாவது சாப்பிடுப்பா. சரியா? சரி சரியா. என்னது, ஒரு கிழிஞ்ச ஒரு 10 ரூபா கொடுக்குறாங்க. இந்த கிறிஸ்மஸுக்கு அவங்க விதவிதமாக சமைக்கிறாங்க. அவங்க சமைக்கிறதுல எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சமைச்சிட்டு இந்த ஏழை மக்களோட ஷேர் பண்ணால் எவ்வளோ சந்தோஷமாக இந்த கிறிஸ்மஸ் இருக்கும். இந்த புயல் காலத்துலேயும் ஆபத்து நாட்கள்லையும் நான் அவங்களுக்கு எவ்வளோ அரணா கோட்டையாக இருந்தேன், அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தேன். ஆனால் இந்த கிறிஸ்மஸில் அவங்க வெறும் ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு இப்படி இருக்காங்களே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, அடுத்த குடும்பத்தையாவது போய் பார்ப்போம். காட்சி 2. எங்க எங்க என்னங்க? என்னம்மா உன் பிரச்சனை? எப்போ பார்த்தாலும் இந்த ஃபோனே பார்த்துட்டு இருக்கீங்க. கிறிஸ்மஸ் வருது, ட்ரெஸ் எடுக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது, எங்கே போகணும், இதெல்லாம் பிளான் பண்ணாமல் நீங்கள் இப்படி ஃபோனே பார்த்துட்டு இருக்கீங்களே. அட ஆமாம்ல, ஆனால் நீ ஏதாச்சும் பிளான் வச்சுருப்பியே, அது என்ன சொல்லு? பிளான்லாம் எதுவும் இல்லை. நம்ம ட்ரெஸ் எடுக்கணும், அதுக்காக தான் உங்ககிட்ட பிளான் கேட்கலான்ட்டு வந்தேன். வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறேன், அதுக்கு இவ்வளோ சலிச்சுக்கிறீங்களே. என்னது, வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸா? டிசம்பர் மாதம் ஃபுல்லாக நடக்கிற ப்ரோக்ராமுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கிற, ஈஸ்டருக்கு எடுக்கிற, குட் ஃப்ரைடே கூட எடுக்கிற. சரி சரி விடுங்க, எப்பவும் இதே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. யாரோ வரா மாதிரி இருக்கு, யாருன்னு பாருங்க. ஐயா. யாருங்க, என்ன வேணும்? ஐயா, இந்த குளிர் டைமில் என் ட்ரெஸ் எல்லாமே கிழிஞ்சிருக்குங்க ஐயா. ஏதாவது உங்கள்கிட்ட ட்ரெஸ் இருந்தால் ஒன்று கொடுங்க ஐயா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐயா. இங்கேயே அந்த ட்ரெஸ் பிரச்சனை தான் ஓடுது. சரி இருப்பா, பார்த்துட்டு சொல்கிறேன் எதாவது இருக்குது. ஓகே. என்னாச்சு? ஒருத்தர் வந்திருக்கிறாரு, ட்ரெஸ் எதாவது இருந்தால் கேட்குறாரு, பழைய ட்ரெஸ் எதாவது வேணுமா? பழைய ட்ரெஸ்ஸா? இருங்க வரேன். இந்த ட்ரெஸ் தான் போடாமல் அப்படியே இருக்கு, இதை கொடுத்துருங்க. இந்த ட்ரெஸ்ஸா? நினச்சேன் என் ட்ரெஸ்ஸை தான் எடுத்துன்னு வந்து தருவேன்ட்டு. இந்தப்பா, இதை வச்சுக்கோ. ரொம்ப நன்றி ஐயா. சரி விடுங்க, இப்படியே பேசிகிட்டே இருந்தா நான் ஆன்லைனில் 2-3 ட்ரெஸ்ஸு பார்த்து வச்சுருக்கேன்.
செலக்ட் பண்ணி அதுதான் நான் ஆர்டர் பண்ண போகிறேன். நீங்கள் எப்போ ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க? நான் ஆல்ரெடி ஆன்லைனில் ட்ரெஸ் ஆர்டர் பண்ணிட்டேன். என்ன சொல்லிட்டு எனக்கு முன்னாடி இவரு முந்திட்டு ஆர்டர் பண்ணிட்டாரு. கிறிஸ்மஸ்னாலே ட்ரெஸ் தானே முக்கியம். ட்ரெஸ் தான் முக்கியம். என்ன இது, நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸோடையும் மோசமான ட்ரெஸ்ஸாக எனக்கு கொடுத்துருக்காங்களே. என் வசனம் என்ன சொல்லுது? யாராவது உன்னிடத்துல ஆடை கேட்டால் அங்கேயும் கூட கொடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னன்னா இவங்க இந்த காலத்தில் அவங்களுக்கு நஞ்சு போன ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களோ விதவிதமாக ட்ரெஸ் எடுக்கிறாங்க. ஈஸ்டருக்கு ட்ரெஸ் எடுக்கிறாங்க, கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் எடுக்கிறாங்க. அவங்க எடுக்கிறது தப்பு இல்லை. எடுக்கிறதுல ஒரு 2 ட்ரெஸ் எக்ஸ்ட்ராவாக எடுத்துட்டு ஏழைகளுக்கு கொடுத்தா அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல இந்த கிறிஸ்மஸில். ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. சரி, வேற ஏதாவது குடும்பத்தை நம்ம பார்ப்போம். காட்சி 3. என்ன பண்ணிட்டு இருக்கிற? நான் வந்து இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு எந்த தீம்ல வீட்டை டெக்கரேட் பண்ணலாம்னு பார்த்தேன். ஏன் அதெல்லாம் எங்க டாடி கொடுத்தது தானே, நல்லா தானே இருக்குது, அது போதாதா உனக்கு? ஆனா நான் லாஸ்ட் இயர் தானே ரெட் தீம்ல டெக்கரேட் பண்ணேன். இந்த வருஷம் சில்வர் அண்ட் ப்ளூ சூஸ் ஓ பண்ணிருக்கேன். அப்படியா, சரி. வாங்கணும். அப்புறம் எல்லா திங்ஸும் நான் புதுசா வாங்கணும். நான் வந்து ஹால்ல ஐயா. யாரோ வந்திருக்காங்க. யாரு, என்ன வேணுங்க? ஐயா, இந்த புயல்ல எங்க வீட்டு கூரை எல்லாம் உடைஞ்சு டேமேஜ் ஆயிடுச்சு ஐயா. சரி. மழை தண்ணி எல்லாமே வீட்டுக்குள்ள வருதுங்க ஐயா. சரி. ஏதாவது உங்க வீட்டுல ஏதாவது டாப்பால் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒன்று கொடுங்க ஐயா. நாங்க கூட இப்பதான் திங்ஸ் எல்லாம் புதுசு வாங்கணும்ட்டு இப்பதான் அது பேசிட்டு இருந்தோம். நான் இதை தரேன். அந்த அமேசான் பாக்ஸுங்கெல்லாம் இருக்குல்ல, அட்டை டப்பாலாம், அதை எடுத்துட்டு வா, கொடுக்கும். அதுல ஏதாவது திங்ஸ் எல்லாம் நம்ம போட்டு வைக்கலாம். 1 2 கூட மேல சின்ன டப்பா எதுவும் இல்லை, அந்த நனைஞ்சு இருந்தது அது. இருக்குது. இந்தாங்க ஐயா, இதை வச்சுக்கோங்க. இது போதும், உங்களுடைய இதுக்கு வைங்க, செட் ஆகிடும், கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே. ஏசுநாதருக்கே அட்டைப்பட்டி தராங்களே. இதை வச்சு நான் எப்படி இந்த கூரையை அடைச்சி இந்த மக்கள்? கிறிஸ்மஸோட உண்மையான அர்த்தம் என்னது? இருள் இருக்க மக்கள் வெளிச்சத்தை காணணும், வெளிச்சத்தை காணணும். வெளிச்சம்னு சொல்றது வீட்டில் லைட்டோ நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயோ அலங்காரமோ இல்லை, எல்லாரோட ஷேர் பண்ணி இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுறது தான் உண்மையான கிறிஸ்மஸ். இந்த நோக்கமே தெரியாமல் இந்த மக்கள் கிறிஸ்மஸை கொண்டாடிட்டு இருக்காங்களே, ரொம்ப வேதனையாக இருக்குது. சரி, நான் இப்படி ஏழையா போகிறதுனால தானே என்னை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஒரு 1000 போகிறேன். 1000 போனால் கண்டிப்பாக அவங்க ஏற்றுப்பாங்க, அவங்களால முடிஞ்ச உதவி பண்ணுவாங்க. அந்த உதவியை வச்சு நான் அடுத்த சின்ன தேவைப்பட்டவங்களுக்கு நான் கொடுக்குறேன். அப்போ நான் ஒரு 1000 போகிறேன். காட்சி 4. சாரி. செக் ஜிபே கேஷ். எங்க போனாங்க இவங்க? எப்பா எங்க இருக்கீங்க? இவ்வளவு நேரமா உங்களை தான் நான் தேடிக்கிட்டே இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிறிஸ்மஸ் வருதுல்ல, செலிப்ரேஷன் பிரமாதமாக இருக்கணும்ல, அதான் அன்னைக்கு ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். அப்போதானே நம்ம ஸ்டேட்டஸ் எல்லாருக்கும் தெரியும். ஆமாமா, கண்டிப்பா நல்ல பெரிய பார்ட்டியா வைக்கணும். அதனால தான் என் ஃப்ரெண்ட்ஸோட லிஸ்ட் போட்டுட்டு இருக்கேன். அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ், நான் என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடணுமே. நீயும் கூப்பிடு, மொத்தமா சேர்ந்து எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவோம். கண்டிப்பா இருங்க, நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ட்ரிங் 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 ட்ரிங். ஹேனா, யார் கால் பண்றாங்க பாத்தியா? ஏய், ஈவ்லின் கால் பண்றாயா? என்னன்னு பாரு, வீடியோ கால் பண்ற பாரு, அட்டெண்ட் பண்ணு. ஹாய் ஹாய் ஈவ்லின். ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹேனா, அன்ஷா, நிமி எல்லாம் வந்துட்டீங்களா? ச்சே, எல்லாம் ஒரே இடத்துல இருக்கீங்க போல, ஒரே என்ஜாய்மென்ட் தான் போல. செம்மையா இருக்கும். என்ன கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சாச்சா? ஆமா, எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு தெரியும்ல? பார்ட்டி தானே? ஆமா, அதேதான். இப்ப கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார்ட்டி வச்சிருக்கோம், கண்டிப்பா வந்துடணும். ஓகேயா? அதை விட வேற என்னங்க வேலை? கண்டிப்பா வந்துருவோம். வர்றோம், ஜமாய்க்கிறோம். ஆமா, லாஸ்ட் டைம் இப்படிதான் சொன்னீங்க, கடைசியில எங்க பாட்டி சொன்னாங்க, அதனால சர்ச்சுக்கு போனேன் அப்படின்ட்டு வராம டிமிக்கி விட்டுட்டீங்க. இந்த டைம் மட்டும் ஏதாவது சொல்லிட்டு வராம இருந்தீங்க, அப்புறம் இருக்கு. இந்த வாட்டி அதெல்லாம் இல்லைங்க, பார்ட்டிக்கு வரோம், என்ஜாய் பண்றோம். ஓகே, இந்த ஒரு டைம் சர்ச்சுக்கு போக வேண்டாம், சாண்டா கிளாஸ் ஒன்றும் கோவிச்சுக்க மாட்டாரு. ஓகேயா? ஓகே ஓகே, கண்டிப்பா வரோம். ஓகே, பாப்பா பார்ட்டில பை. அனிஷா, நிமி, நம்ம 25th அன்னைக்கு சர்ச்சுக்கு போக வேணாமா?
ஆமாம், எல்லா வாரமும் சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் போலனா ஜீசஸ் என்ன கோச்சுக்கு போறாரு? அதுவும் சரிதான். 25னா உங்களுக்காக பிறந்தாரு, எனக்காக பிறந்தாருன்னு சொன்னதே தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க போறாங்க. அதனால ஒரு சேஞ்சுக்காக ஈவ்லினோட வீட்டில் போய் நம்ம செம்மையா என்ஜாய் பண்றோம். எல்லாமே பார்ட்டி பண்றோம். சர்வீஸ் முக்கியமா பார்ட்டி முக்கியமா? பார்ட்டி தான் முக்கியம். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகேயா? அந்த பார்ட்டிக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன். என்னது அது? இப்பா எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். நீ கொஞ்சம் சொன்னாலே ரொம்ப ஆபத்தா இருக்குமே. அது ஒன்றும் இல்லை, லாஸ்ட் டைம் பார்ட்டிக்கு சுதா ஒரு ஃப்ராக் போட்டிருந்தா, மர்சி ஒரு நெக்லஸ் போட்டிருந்தா, அந்த அனுஷால ஒரு இயரிங் போட்டிருந்தா, நிமே இல்லை அவ செம்மையா ஒரு நெயில் பாலிஷ் அடிச்சிருந்தா. எனக்கு அதெல்லாத்தையும் பீட் பண்ணி இந்த பார்ட்டியில நான் தான் பெஸ்டா தெரியணும். இந்த கிறிஸ்மஸ்ல நான் தான் ஸ்டாரா தெரியணும். ஓ, கிறிஸ்மஸ்ல ஏசப்பா தான் ஸ்டார்னு நினைச்சேன். இப்போ நீ தான் ஸ்டாரா? ஆமா. ஓகே, இந்த லிஸ்ட் எல்லாம் வாங்கணும்னா நம்ம கிறிஸ்டோபர் பிரதர்ட்ட சொல்லி இப்பயே லோனுக்கு ஏற்பாடு பண்ணணும் போல. எப்பா ஏதோ பைக் சவுண்ட் கேக்குது. ஆமா, புல்லட் சத்தம் கேக்குது. ஐயோ ஐயா, ஐயா ஐயா அசைன்மெண்டோட வருவாரே. ஐயோ ஸ்தோத்திரம் ஐயா. ஏதோ ஐயோன்னு சத்தம் கேட்டுச்சு. ஐயா ஐயோ ஐயான்னு தான் சொன்னேன். உங்க காதுல சவுண்ட் டிஸ்டார்ஷன்ல ஐயோன்னு கேட்டுருச்சு. சரி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு ஐயா, நல்லா இருக்கும். நான் வந்ததோட நோக்கம், நம்ம 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஈவினிங் கிராம ஊழியம் போகலான்னு இருக்கோங்க. நம்ம சர்ச்சு மக்கள் எல்லாருமா சேர்ந்து அந்த கிராம மக்களோட சேர்ந்து கிறிஸ்மஸ் கொண்டாடலான்னு இருக்கிறோம். அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, அவங்களோட பாட்டு பாடுறது, அந்த கிறிஸ்மஸை சிறந்த முறையில் அவங்க கூட கொண்டாடலான்னு இருக்கோம். நீங்களும் குடும்பமாக வந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அன்னைக்கு ஃப்ரீ தானே நீங்க? கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஊழியமா? அன்னைக்கு நாங்க ஒரு இளைஞர்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி வைக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு 2 ஐபோன் இருந்ததுயா, ஒண்ணு வெள்ளத்துல நனைஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு எல்லாரும் ஏழைங்க. அப்படிங்களா? ஆமா, அவங்கள மாதிரி ஒரு 10 பேரை கூப்பிட்டு பார்ட்டி செலிப்ரேட் பண்ணலாம்னு இருக்கோம். நீங்க வேற எப்படி சொல்றீங்க? வர முடியும்னு நினைக்கிறேன். இல்லங்கய்யா, அன்னைக்கு எங்களோட ஏழை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்க கூப்பிட்டுருக்கோம். சரிங்க சரிங்க, மேக்ஸிமம் வர பாருங்க. நம்ம சர்ச்சில் உள்ள மக்கள் எல்லாமே சேர்ந்து அந்த கிராம ஊழியத்துக்கு போறோம். நீங்களும் வர பாருங்க. ஓகேங்க, வர பாக்குறோம் ஐயா. இல்லைன்னா ஏதாவது ஜிபே ஏதாவது பண்ணி விடுறேன். சரிங்க, நன்றி. என்னது ஜிபேவா? என்ன விளையாடுறீங்களா? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். என்ன இது? நான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஏழை மக்கள் கூட செலிப்ரேட் பண்ணலான்னு கூப்பிட்டேன், யாருமே வரமாட்டேங்கிறாங்க. என்னுடைய பிறப்பின் முதல் செய்தி என்னது? பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம். அதாவது எல்லா ஜனத்துக்குமான சந்தோஷம். ஆனா இவங்க என்னன்னா ஃபேமிலி அந்த ஒரு சர்க்கிள்குள்ளாடியே செலிப்ரேட் பண்ண பாக்குறாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. சரி பாப்போம், ஏதாவது ஒரு நல்ல ஃபேமிலி இருக்காமலா இருக்கும், பாப்போம். காட்சி 5. ஹாய் சுதா, எப்படி இருக்க? ஹாப்பி கிறிஸ்மஸ். அப்புறம் கிறிஸ்மஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏ பாரு, நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கோம், ஒரே கலர்ல. ஓகே, இப்போ கிறிஸ்மஸ்னால என்ன பண்ணுவோம் நம்ம அடுத்து? ஓகே, நம்ம ஒரு நல்ல லொகேஷன் செலக்ட் பண்ணிட்டு போட்டோஸ் எடுக்கலாமா? ஓகே, நல்ல போஸ் கொடு. இல்லம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? சர்ச்சுக்கு போகாம போட்டோ எடுத்துட்டு இருக்கோம், கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க என்ன கிராஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இடையில? நீங்க கிறிஸ்மஸ் இப்படி போட்டோ எடுத்து தான் செலிப்ரேட் பண்ணுவீங்களா? ஆமா. கிறிஸ்மஸோட உண்மையான அர்த்தமே தெரியாம இருக்கீங்க. நாங்க போட்டோ எடுத்து Facebook இன்ஸ்டான் போடும்போது அவங்க வாவ்னு சொல்றதுல எங்களுக்கு ஒரு ஹாப்பி. ஆமா. ஓ அப்படிங்களா? சரிங்க சரிங்க. சுதா, இந்த பாரு, இந்த போட்டோ செம்மையா வந்திருக்கு. இந்த போட்டோ நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டு சென்ட் ஜான்ஸ் குயின்ஸ்னு வைக்கிறோம். ஓகேவா? எவ்வளோ லைக்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பா. அப்புறம் இந்த போட்டோவை இன்ஸ்டால போட்டுரு. ஓகே. இந்த போட்டோ வந்து ஃபேஸ்புக்கில் வச்சிடலாம். சரியா? வச்சிருவோம். செக் பண்ணுவோமா எப்படி எப்படி நம்ம போட்டோஸ் வந்திருக்குன்னு? வாவ் சுதா, சூப்பரா இருக்குல்ல? செம்ம போ. லைக்ஸ் அழுதியா? ஆமா.
இதுல நம்ம எங்க கப்புள்ஸ் போட்டோ போட்டியா நீ? ஓகே ஓகே. நம்ம பாஸ்டர் ஐயா கூட இருக்காங்க. ஆமா செமப்போ, நல்ல நிம்மதியா கொண்டாடியாச்சப்பா கிறிஸ்மஸை. என்ன இந்த மக்கள் கிறிஸ்மஸோட உண்மையான அர்த்தம் புரியாம கிறிஸ்மஸ் அன்னைக்கு சர்ச்சுக்கு போகாம ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் போடுறாங்க, ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக் வழியாக தான் அவங்க வழங்க வேண்டியது இருக்குது. நம்ம இப்போ சரி ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த மக்கள் யாருமே கிறிஸ்மஸோட உண்மையான அர்த்தம் புரியாமல் கொண்டாடிட்டு இருக்காங்களே. காட்சி 6. ரிச்சி, ரிச்சி எங்க இருக்க? என்னப்பா கூப்பிட்டீங்களா? ஆமாம், நம்ம செங்கல் புயலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிராசரிஸு மற்ற திங்ஸ்லாம் வாங்கி வச்சோமே, அதெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? ரெடி பண்ணிட்டேன்ப்பா. நீங்க ஃபுட் ரெடி பண்றேன்னு சொல்லிருந்தீங்களே, ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டேன். போற வழியில நான் பிக்கப் பண்ணிக்கலாம், சரியா? சரி ஓகே. சாண்ட்ரா எங்க? சாண்ட்ராவை காணோம். சாண்ட்ரா, சாண்ட்ராமா. என்னங்கம்மா கூப்பிட்டீங்களா? ஆமாண்டா, ரெடி ஆயிட்டியா? நம்ம பக்கத்துல இருக்க வில்லேஜை போய் விசிட் பண்ணிட்டு வந்துடலாமா? இப்போதான் ஆஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சு ரொம்ப டயர்டாக இருக்கேன், அதுக்குள்ளே அங்கே போகலாம் இங்கே போகலான்றீங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா செல்லம். நம்ம ஆண்டவர் எப்படி பிறந்தாங்க? ஒரு ஏழ்மையின் கோலமாய், தாழ்மையின் உரிமையுமாய், ஒரு சாதாரண ஒரு மாட்டுத் தொழுவத்தில் தான் பிறந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க? மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களுள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம சிறியவர்களுக்கு உதவி செய்தாதான் இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்திலையும் நம்ம வீட்டிலையும் பிறப்பாங்க. ஸோ சாண்ட்ரா, நம்ம போகலாமா? சரிம்மா போகலாம். ஓகே, நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு போகலாமா? அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் உங்களுடைய பிறப்பின் கொண்டாட்டத்திலே நாங்கள் பகிர்ந்து கொள்ள கிருபை செய்வதற்கான நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்களால் முடிந்த ஒரு சிறிய உதவியை நாங்கள் செய்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே. இன்னும் யார் யார் தேவையோடு இருக்காங்களோ அவர் எல்லாருக்கும் தேவைகள் சென்று அதையே நீ கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க ஜெயலலிதா பிதாவே, ஆமென். போலாமா? ரிச்சி, அந்த பெட்ஷீட் எட. நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. மேரி கிறிஸ்மஸ் ஐயா. மேரி கிறிஸ்மஸ் ஐயா. எங்கே போகிறீங்க ஐயா நீங்கள் இப்போ? ஐயா, நாங்கள் புயலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சிறிய உதவி செய்கிறோம் ஐயா, அதுக்காக போயிட்டுருக்கோம் ஐயா. நன்றி நன்றி ஐயா. இதுதாங்க உண்மையான கிறிஸ்மஸ். நான் அவங்கள தேடி போகல, அவங்க தான் என்ன தேடி வந்தாங்க. ஏழையாக பசியாக இருந்த எனக்கு சாப்பாடு போட்டாங்க, இருள இருந்த எனக்கு வெளிச்சத்தை தந்தாங்க. நீங்களும் நல்லா சிந்தித்து பாருங்க, இந்த ஆண்டு கிறிஸ்மஸ் நீங்கள் எப்படி கொண்டாட போகிறீங்க, அந்த ஃபேமிலியில் பேஸ் பண்ணி நீங்களும் செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் உங்கள் கிறிஸ்மஸை எப்படி கொண்டாடுறீங்க. நன்றி, வணக்கம்.